அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 149 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த மெட்டல் சிட்டிக்கு போயிருப்பாங்களா, அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் போய் பார்த்துருப்பாங்க. அந்த மனுஷன் டைட்டனை பார்த்தோன்னா நீ வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பாரு. இப்போது தங்சான் எல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க ஃபர்னஸை பார்க்குறான் தங்சான். என்னடா இது பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறான். இப்போ அங்கே டேபிள் மேலே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இன்னொரு பக்கம் அந்த பிரசிடென்ட் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு டைட்டன் கிட்ட. இதை பார்த்தியா, நான் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒன்று நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டேன். இதை மட்டும் நம்மளால செய்ய முடிஞ்சது, நம்ம பிளாக் ஸ்மித்தோட ஸ்டேட்டஸ் வந்து எங்கேயோ மேலே போயிடும். ஆனால் இதை நான் ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்க ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு. இதை செஞ்சவன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஜீனியஸாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டைட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியாக இருக்காரு. அதான் அவர் கேட்குறாரு, என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாவது ஷாக்கில் இருக்கியா, என்னாச்சு, ஏன் எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் மனுஷன். இங்கே தங்சானு அந்த மேப்பெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தாலே தெரியுது இது இவனுடைய கிராஸ் போன்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, மனுஷன் ஒரு முறை அதை பார்த்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆள் ஒரு பிளாக் ஸ்மித் காட் தான்டா அப்படிங்கிறான். இப்போ இவன் அப்படியே அவர்கிட்ட நடந்து போயிட்டு என்ன சொல்றான்னா, நீங்கள் ஒரு ஜீனியஸை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ஜீனியஸ் நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அவர் அப்படியே பார்க்குறாரு, டேய் பையா யார் நீ, எங்கேருந்து வந்திருக்க, என்ன கண்டமணிக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் திரும்பினா டைட்டன் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணுறாரு. இவரால் நம்ப முடியல. மனுஷன் நம்பிக்கையே இல்லாமல் தங்சானை பார்க்குறாரு, மறுபடியும் டைட்டனை பார்க்குறாரு. ஆனால் டைட்டன் ஒவ்வொரு முறையும் அட ஆமாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா சந்தோஷம். இப்போ இந்த கிராஸ் போர்டு சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. மனுஷன் என்ன பண்ணுறான், சந்தோஷத்தில் தங்சானை எகிரி கட்டி பிடிக்கலான்னு வராரு. தங்சானா ஐயோ என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க அவன் தெரிச்சுக்கிட்டு. இந்த மனுஷன் விடாமல் துரத்திட்டு போகிறாரு. இந்த வயசான காலத்தில் என்ன ஒரு ஓட்டம். இவரா ஏய் இதை எப்படி சரி பண்ணுறது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திட்டு ஓடுறாரு. இப்போ தங்சான் வந்து ஒரு வழியாக ஓடுறதை நிறுத்திட்டான். ஆக்சுவலாக தங்சானுக்கு நல்லாவே தெரியும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு. அவன் சீபா ஆம்பருக்கு தானே இதை கொடுத்தான். இந்த மார்ஷல் சோலால் அட்டாக் பண்ணும்போது அதை அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இவனுக்கு நல்லாவே தெரியுது. அதான் அவன் சொல்கிறான், இதுக்குள்ளே நான் ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கேன், யாராவது இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஒரு மெக்கானிசம் பிரேக் ஆயிடும். அந்த ஒரு கீ பார்ட் இல்லாம இதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்றாரு, சரி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறான். மனுஷன் பார்க்குறான், டே பொடி பயலே, நீ டைட்டன் ஸ்டூடெண்ட் தானே, நான் யார் தெரியுமா, பிளாக் ஸ்மித் அசோசியேஷனோட டைரக்டர், ஒழுங்கு மரியாதையாக சொல்லுடா அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறானா, ஐயா நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஸ்மித் கார்டு, உங்கள் முன்னாடி நான் இதை ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து தாங்மன் கிளானுடைய ப்ராப்பர்ட்டி, நான் வந்து வெளியாட்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். இவர் யோசிக்கிறாரு, என்னது தாங்மன் கிளானா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிக்கிறான். இப்போ அவர் டைட்டனை பார்த்து கேட்குறாரு, என்ன அவன் ரொம்ப அரகண்டா இருக்கான், நீ வந்து அவனை தடுத்து நிறுத்த மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. டைட்டன் என்ன சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் வந்து என் கிளானோட லீடர், நானும் வந்து தாங்மன் கிளான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா. மனுஷன் பார்க்குறாரு, டேய் என்னடா சொல்கிற, நீ உன் கிளானோட லீடர் தானே, என்னாச்சு உனக்கு, எப்பா நீ வேணா பிளாக் ஸ்மித் அசோசியேஷனுக்கு திரும்ப வந்திருப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் டைட்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட இடத்துல இருந்தா நீயுமே தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணிடுவே அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளானில் இது மட்டும் கிடையாது, எங்ககிட்ட இன்னும் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஹிடன் வெப்பன்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு மனுஷன் யோசிக்கிறான். திருன்னு முடிச்சுட்டு மனுஷன் என்ன சொல்கிறான், அப்போ ஈஸி, நானுமே வந்து தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபோர்ஜிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியல உனக்கு, நானுமே கண்டிப்பாக ஒரு கீ மெம்பர் ஆகிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாரு. டே சிலாங் எங்கடா இருக்க நீ, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவன் என்னமோ ஏதோ தெரியலேன்னு சொல்லிட்டு பதறடிச்சு ஓடி வராங்க. வந்த உடனே மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இங்க பாரு, இன்னையில இருந்து நீ தான் இந்த பிளாக் ஸ்மித் அசோசியேஷன் டைரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சுங்க. சுத்திரவங்களாம் ஆடி போயிட்டாங்க. அவன் கேட்குறான், டீச்சர் ஏதாவது காமெடி இப்படி பண்றீங்களா அப்படின்னு உடனே, டேய் என்னை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரியா தெரியுது, இங்கே பாரு நான் செய்த ஒரு சில பொருட்கள்லாம் இங்கே வச்சுட்டு போகிறேன், நான் இங்கே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆட்டம் போடக்கூடாது, நீங்கள் எல்லாரும் எப்பவுமே ஒன்றா இருக்கணும் சரியா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னை கூப்பிட்டு அனுப்பு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். மனுஷன் காட்டி பார்க்குறான், என்னடா இந்த மாதிரி ஒரு சரண்டர் செரிமனி என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லையடா அப்படிங்கிறான். டைட்டன் என்ன கேட்குறாரு, யோ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உண்மையாக சீரியஸாக தான் சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்கலனா வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, நானும் வந்து தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்ன நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா டைட்டன் மாதிரி நீங்களும் ஒரு எல்டராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா இப்போ இதோட சீக்ரெட்ஸை நீ எனக்கு சொல்லலாம்ல அப்படிங்கிறாரு. மனுஷனோட ஐடியா என்னன்னா, தாங்மன் கிளானில் ஜாயின் பண்ணுறோம், எல்லாத்தையும் கற்றுக்குறோம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, உங்கள் திறமைக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நான் வந்து இதை விட பெட்டரான ஒரு வெப்பன் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அதை தான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, எது இதை விட பெட்டரான வெப்பனா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே அது எல்லாத்துலேயுமே உங்களோட பேரை நம்ம பொறிச்சிருவோம்,
நீங்க தான் அந்த வெப்பன்ஸுக்கு ஃபவுண்டரா இருப்பீங்க அப்படின்னோடனே மனுஷனுக்கு எதையோ பெருசா சாதிச்ச ஒரு உணர்வு. இது பத்தாததுக்கு இவன் என்ன பண்றானா, அந்த ப்ளூ பிரிண்ட்டை வேற எடுத்து கையில கொடுத்துட்டானா, அவ்வளோதான் தங்க புதையல பார்த்த மாதிரி இருக்கு அவருக்கு. அவர் என்ன சொல்றாரு சில்லாங் கிட்ட, எப்பா டேய் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்றான், நாங்களும் கிளம்புறோங்க மெட்டல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னோடனே கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறான் மனுஷன். இப்போ டைட்டனுக்கு சந்தோஷம், ஏன்னா இந்த ஒரு மனுஷனால ஏகப்பட்ட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தங்சானுமே என்ன யோசிக்கிறான், என்னதான் இருந்தாலும் கன்னிங்கா இருந்தா கூட இவருடைய திறமை அப்படிங்கிறது தாங்மன் கிளானை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்றாரு. இப்போ சிலாங் என்ன சொல்றாருன்னா, முதல்ல போய் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம மெட்டல் பர்ச்சேஸ் பண்ண போலாம் அப்படின்னு சொன்ன உடனே டைட்டன் என்ன பண்றாரு, என்னென்ன மெட்டல் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாருப்பா. ஏற்கனவே அவன் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே அவன் இன்னும் அதிர்ச்சி ஆகிறான். அதாவது இந்த மெட்டல்ஸ் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி டன் கணக்கில் வாங்கி நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். சரிப்பா எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ சிலாங் என்ன பண்றான்னா, இவங்களை வந்து ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போறான். முதல்ல ரூம் வேணும் இல்லையா, அங்க போயிட்டு அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி என்னோட யூஷுவல் ரூமை கொடுங்கடா அப்படின்னா ஹோட்டல்காரன் பம்புறான். இல்லைங்க உங்களோட யூஷுவல் ரூமு அப்படிங்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னா, அது வந்து புக் ஆயிடுச்சு, நான் வந்து வேற ரூம் தரேன் அப்படிங்கிறான். எனக்கு அதெல்லாம் வேணாம், முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லைங்க அந்த ரூமை வந்து வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். யாரா புக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா மார்ஷல் சோலாரில் ஒருத்தன் புக் பண்ணியிருக்கான். அவன் வரும்போதே ரொம்ப நக்கலாக தாங்க வரான். அவனை பார்த்தாலே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அவன் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறதுனால அவனை எதிர்த்து யாருமே எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. இவனை பார்த்தாலே எல்லாருமே தலை குனிஞ்சுக்கிறாங்கப்பா. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ். இவனை வந்து சிலாங்க்கு நல்லாவே தெரியும். அதான் மைல்ஸ் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ரூம் வேணுமா, நீ வேணா ஒன்று பண்ணு, நீ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உன்னோட பிரசிடென்ட் கிட்ட பேசி உன்னோட பிளாக் ஸ்மித் அசோசியேஷனை மார்ஷல் சோலால் கூட இணைச்சிரு, நான் வந்து என்னோட ரூம் உனக்கு விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இவனுக்கு சரியான கோவம் சிலாங்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது, தப்பான இடத்துக்கு வந்து தப்பான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ வந்து என்னதான் லெவல் 70 இருந்தால் கூட உன்னுடைய மார்ஷல் சோல் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு டூல் மார்ஷல் சோல் தானே. டேய் யார் வந்தாலும் சரி மார்ஷல் சோலால் எதிர்க்க அடி பண்ணிஞ்சுதான்டா ஆகணும். அதெல்லாம் சரி, இந்த 2 பொண்ணுங்களை எங்கேருந்து கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோராங்கையும் ஷாவையும் பார்த்து கேட்குறான். இவனுக்கு 7:30 உச்சத்துக்கு வந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவங்கள நோக்கி நடந்து போகும்போது சிலாங் வந்து நடுவில் வந்து நிற்கிறான்ப்பா. இப்போ சிலாங்கை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்ல நாய் மாஸ்டருக்கு நடுவில் வந்து நிற்கக்கூடாது, ஓரம் போடான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ஓரமாக தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்க மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி தங்சான் இருக்கான். பிடிச்சி தூரமாக தள்ளி விட்டுருவானா. அதுக்கப்புறம் டைட்டன் வராரு. அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மிதிச்சதில் எல்லாருமே தூரம் போய் விழுந்துருவாங்களா. மனுஷன் அதோட நிற்கல, அடுத்து அடிக்கலான்னு போகும்போது தங்சான் தடுத்து நிறுத்தி அந்த போப் டோக்கன் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி போடுறான். அந்த டோக்கனை பார்த்த உடனே இவனுங்களாம் அப்படியே வெடவெடுத்து போயிட்டானுங்க. இவனுங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. தங்சான் பார்க்குறான், போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இப்போ இவனுங்க போகலான்னு பார்க்கும்போது மறுபடியும் ஃபேட்டி நிப்பாட்டி என்ன சொல்கிறான்னா, தங்சான் என்ன சொன்னா, உங்களை உருண்டு தானே போக சொன்னா அப்படிங்கிறான்ப்பா. இவனுங்களுக்கு வேற வழியே இல்லாமல் உருண்டு வெளியில் வரானுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன கேள்வினா, யாரா இவங்க ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சிலாங் இருக்கான்ல, அவனுக்கு என்ன கேள்வினா, ஒருவேளை தங்சான் வந்து மார்ஷல் சோலாவில் சேர்ந்தவனா இருப்பானோ, ஏன்னா அவங்ககிட்ட போப் டோக்கன் இருக்குல்ல, எப்படி அந்த டோக்கன் வந்தது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மார்ஷல் சோலாலுக்கு எனிமி தான், இந்த டோக்கன் வந்து என்னோட மாஸ்டர் கொடுத்தாரு, இந்த மாதிரி எங்கேயாவது பிரச்சனை வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும், அதனால தான் கொடுத்து அமிச்சாரு அப்படிங்கிறான். இப்போ அவன் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் ஃபேட்டி என்ன சொல்கிறான், அவங்கள விடக்கூடாது, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். காரணம் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித் அசோசியேஷனுக்கு தான் பிரச்சனை வரும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்ஷல் சோலால் கண்ணில் இந்த பிளாக் ஸ்மித் அசோசியேஷன் அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே கிடையாது. இருந்தாலும் அவனுங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. இந்த மைல்ஸ் இருக்கான்ல, எக்ஸ்ட்ரா காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானா. தங்சான் என்ன கேட்குறான், இந்த ஒரு இடத்துல மார்ஷல் சோலால் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு ஃபேட்டி கிட்ட சொல்கிறான், நீ வந்து அவனுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, சண்டெல்லாம் எதுவும் போடாத, அவங்கள நோட் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சிலாங் கிட்ட என்ன சொல்கிறான், எங்களுக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஆக்ஷனும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம், அந்த ஏற்பாடும் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா ஆஸ்கர் அண்ட் ரோராங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போகுது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்ஷல் சோலால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுங்களை நம்ம ஃபேட்டி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் ரோராங் இருக்கா இல்லையா, ரோராங்கும் ஆஸ்காரும் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. ரோராங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. அவள் என்னத்தை பார்த்தா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.